தமிழில் தான் வீடியோ வரும். ஒருவேளை ஆங்கிலத்தில் டப் செய்த ஆடியோவாக வந்தால் செட்டிங்ஸை மாற்றிக்கொள்ளவும். வேதாகமத்தை படிக்கும்போது பழைய ஏற்பாட்டில் தேவன் மிக கோபமாகவும் புதிய ஏற்பாட்டில் தேவன் மிகவும் அன்பாக இருப்பது ஏன் என்பதுதான். இதற்கான பதிலை இந்த பதிவில் பார்க்கலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. கிளிக் செய்து வாட்ஸ்அப்பிலும் இணைந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் பற்றி யூடியூபிலேயே உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டை படிச்சாலே தேவன் ரொம்ப கோவக்காரரா இருக்கிறாரு, ஆனா புதிய ஏற்பாட்டுல பார்த்தா ரொம்ப கிருபையாக இருக்கிறாரே என்று நமக்கு தோன்றுகிறது அல்லவா? ஆனால் உண்மையில் அப்படியல்ல. இது ஒரு தவறான கண்ணோட்டம். இந்த கேள்வியானது அநேக வருடங்களாக கிறிஸ்தவர்கள் மனதில் தோன்றிக் கொண்டுதான் இருக்கின்றது. நேற்று இன்று அல்ல, சபையின் தந்தையர்களின் காலத்தில் இருந்து, அதாவது கிபி 100 இந்த பிரச்சனை எழுந்தது. கிபி 100 மார்சியன் என்பவர் இந்த பிரச்சனையை சுட்டிக்காட்டி பழைய ஏற்பாட்டில் உள்ள தேவன் என்பவர் இயேசு குறிப்பிட்ட பிதாவை விட குறைவாக இருந்தார் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் சிருஷ்டிகர் என்பவர் தீமையானவர் என்கிற தோற்றம் எழுகிறதோ அதை எல்லாம் வேதாகமத்தில் இருந்து நீக்கி போட வேண்டும் என்று கூறினார். கடைசியாக அவருக்கு லூக்கா எழுதின நிருபத்தின் சுருக்கம் ஒன்றே மிஞ்சியது. மற்றவர்களும் சபைகளும் இந்த மார்சியன் கூறிய மாறுபாடான தவறான உபதேசத்தை ஒதுக்கி தள்ளினர். வேதாகமத்தில் உள்ள எல்லா ஆகமங்களும் ஒரே தேவனால் ஏவப்பட்டன, எனவே எல்லாவற்றையும் நாம் வைத்துக் கொள்ளதான் வேண்டும் என்கிற முடிவை அவர்கள் தெரிவித்தனர். உண்மை என்னவென்றால் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டுள்ள தேவனின் பிரதிபலிப்பும் புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டுள்ள தேவனின் பிரதிபலிப்புக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்பதுதான் உண்மை. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார். அவர் எப்பொழுதுமே ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றார். யோவான் 1:18 சொல்லும்போது மிகவும் சரியாக, தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்கின்றார். குமாரனாகிய இயேசுவில் காணப்பட்ட சுபாவங்களும் குணங்களும் தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய சுபாவம். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் அன்பு கூறும் அளவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதை குறித்து 3 காரியங்களை நாம் விரிவாக பார்க்கலாம். முதலில் புதிய ஏற்பாட்டை போல பழைய ஏற்பாட்டிலும் அன்பும் கிருபையும் இருக்கின்றது. இரண்டாவதாக பழைய ஏற்பாட்டை போல புதிய ஏற்பாட்டிலும் கோபமும் நியாய தீர்ப்பும் இருக்கின்றது. மூன்றாவதாக இந்த 2 ஏற்பாடுகளிலும் நியாய தீர்ப்பில் என்ன வித்தியாசம் என்பதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். முதலில் பழைய ஏற்பாட்டில் அன்பும் கிருபையும் இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் தேவன் தன்னை பற்றி தான் யார் என்று சொல்லும்போது முதலில் தான் ஒரு நியாய தீர்ப்பு செய்யும் தேவன் என்று சொல்லாமல் தான் அன்புள்ளவர் என்று சொல்கின்றார். யாத்திராகமம் 34:6-7 வசனத்தில் கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகின்ற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இப்படித்தான் தன்னை பற்றி தேவன் மோசேயிடம் கூறினார். தேவன் அப்படிப்பட்டவர்தான். நன்றாக அந்த வசனத்தை கவனியுங்கள். முதலில் இரக்கம், கிருபை, அன்பு, உண்மையுள்ளவர் மற்றும் மன்னிக்கிறவர் என்றுதான் தேவன் சொல்லியுள்ளார். ஆனால் தேவன் அன்பாக இருக்கின்றார் என்று சொல்லி அதை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு அக்கிரமம் செய்பவர்களை நான் குற்றவாளியாக தீர்ப்பேன் என்று அடுத்துதான் சொல்கின்றார். தனக்கு கீழ்ப்படியாதவர்களைத்தான் தேவன் நியாயம் தீர்த்தார் என்று நாம் பழைய ஏற்பாட்டு முழுவதிலும் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டிலும் தேவன் மிகவும் தனது கிருபையையும் அன்பையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆதாம் கீழ்ப்படியாமல் பாவம் செய்த பின்பும் தேவன் அன்பாக தோட்டத்தில் வந்து உலாவுகின்றார். அங்கே அவர்கள் மனம் திரும்பவில்லை என்றாலும் அவர்களுக்கு தோளினால் உடை செய்து கொடுக்கின்றார். பழைய ஏற்பாடு முழுவதிலும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அன்பின் நிமித்தமே தெரிந்து கொண்டேன் என்று சொல்கின்றார். அதற்கு அவர்கள் தகுதியுடையவர்கள் என்பதால் அல்ல, அவர்கள் தகுதியற்றவர்கள். ஆனாலும் தேவன் தமது கிருபையினால், அன்பினால், இரக்கத்தினால் அவர்களை தெரிந்து கொண்டார். எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டாட்டம் செய்தனரோ அப்பொழுதெல்லாம் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களை எச்சரித்தார். அவர்கள் அதற்கு கீழ்ப்படியாத பட்சத்தில்தான் அவர்கள் ஒடுக்கப்படும்படி விடுகின்றார். ஆனாலும் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் இரக்கமுள்ளவராக அவர்களை விடுவிக்கின்றார். அப்படியாக அவர்கள் கஷ்டப்படும் போது கூட ஓசியா 11:8 எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்?
நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன், உன்னை எப்படி செபாயிமை போல வைப்பேன். என் இருதயம் எனக்குள்ளே திரும்புகின்றது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகின்றது என்று தேவன் சொல்கின்றார். தேவன் பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் தனது இருதயத்தின் ஏக்கத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்றார். தன் மக்களை குறித்து அவர் அவ்வளவு வேதனைப்படுகின்றார். இவர்கள் இப்படி கீழ்ப்படியாமல் இருக்கின்றனரே என்று அவர் வருத்தப்படுவதை பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு புறம் தேவனுடைய நீதி நியாய தீர்ப்பையும், மறுபுறத்தில் தேவனுடைய அன்பின் இருதயம் தம்முடைய ஜனங்களுக்காக உடைந்தும் அவர்கள் கஷ்டத்தை விரும்பாமலும் இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. பழைய ஏற்பாட்டில் தேவன் கணவராகவும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவரது மனைவியாகவும் வேதாகமத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளனர். இந்த யெகோவா தேவனை விட்டுவிட்டு வேற தேவர்களை பின்பற்றுதல் என்பது விபச்சாரம் செய்வது போல சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஓசியாவிலே சொன்னது போல இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டுவிட்டு அந்நிய தெய்வங்களை நமஸ்கரிக்க ஆரம்பித்தனர். ஓசியாவில் இஸ்ரவேல் ஜனங்கள் வேசிகள் என்றும் தேவன் இந்த விபச்சாரிகளுக்கு கணவராகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளார். இப்படி அவர்கள் மோசம் போனாலும் தேவன் அவர்களை தம்முடைய கரத்திலே அணைக்கும்படிதான் விரும்புகின்றார் என்று பார்க்கின்றோம். ஆனால் அதே சமயத்தில் அவர்களுடைய நடவடிக்கைகளை கண்டு கொள்ளாமலும் தேவன் விடுவது இல்லை. தேவனுடைய நோக்கமும் திட்டமும் வெறும் நியாய தீர்ப்பு மட்டுமல்ல, ஆனால் அவர்களுக்கு கொடுக்கும் நியாய தீர்ப்பினால் அவர்களை தம்மிடம் ஒரு குடும்பத்தை போல மீட்கும்படியே அப்படி செய்கின்றார் என்பதை பார்க்க முடிகின்றது. தேவன் இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் பாரபட்சமாக செய்யாமல் யோனா புஸ்தகத்தில் வாசிப்பது போல புறஜாதிகளாகிய நினிவே பட்டணத்தாருக்கும் இரக்கமாக இருந்தார் என்று வாசிக்கிறோமே. யோனா சொல்லும்போது, இதோ நான் தர்ஷீஸில் இருக்கும்போது நீர் சொல்லவில்லையா, நீர் கிருபையும் இரக்கமும் அன்பு மிகுந்தவர் என்றும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகின்ற தேவன் என்றும் நான் அறிவேன் என்று கூறுகின்றான். யோனாவுக்கு தேவன் இரக்கமுள்ளவராக இருந்தது பிடிக்கவில்லை. 40 நாளில் நினிவே அழியும் என்று சொல்வதில் யோனாவுக்கு மகிழ்ச்சி. ஆனால் நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பிய போது தேவன் மனதிறங்கி இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லாத இந்த சீரிய தேசத்தாராகிய புறஜாதிகளை தேவன் மன்னித்தது யோனாவுக்கு பிடிக்கவில்லை. தேவனை பார்த்து, நீர் ரொம்பத்தான் அன்பாக இருக்கின்றீர், ரொம்பவே மன்னிக்கின்றீர் என்று அவன் குற்றம் சாட்டினான். இப்படி யோனாவும் ஓசியாவும் தேவன் நியாய தீர்ப்பு செய்யும் நோக்கத்தில் இல்லை, மன்னிக்கும் செயலில் இருக்கின்றார் என்பதை காட்டுகின்றனர். ஆனால் தேவன் மனம் திரும்பாதவர்களை மன்னிக்க முடியாது. எனவே அவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி வரவிருக்கும் நியாயத்தை குறித்து எச்சரிக்கின்றார். அந்த தீர்க்கதரிசிகளை கொலை செய்தால் மேலும் சில தீர்க்கதரிசிகளையும் அனுப்புகின்றார். அவர்கள் மனம் திரும்பினால் அந்த நியாய தீர்ப்பானது அவர்கள் மேல் வராமல் போகும். ஆனால் மனம் திரும்பாவிட்டால் நியாய தீர்ப்பை அவர்கள் மேல் அனுப்புவதை தேவன் விரும்பாவிட்டாலும் அவர் நியாய தீர்ப்பை அனுப்பிதான் ஆக வேண்டும். அநேக முறை அப்படிப்பட்ட கஷ்டத்திலும் கூட அவர்களை மீட்டு கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வாக்குத்தத்தமும் தேவன் கொடுக்கின்றார். ஒரு நல்ல பெற்றோர் தவறு செய்யும் தன் பிள்ளையை ஒரு தண்டனையை கொடுத்து திருத்த முயற்சிக்கின்றனர் அல்லவா? அந்த பெற்றோர் மகிழ்ச்சியோடு அந்த தண்டனையை அவர்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பதில்லை. அவர்கள் மனம் மாற வேண்டும் என்றுதான் அப்படி செய்கின்றனர். அதே போலத்தான் நம் தேவனும் பழைய ஏற்பாட்டில் செய்துள்ளார். அடுத்ததாக பழைய ஏற்பாட்டை போல புதிய ஏற்பாட்டிலும் கோபமும் நியாய தீர்ப்பும் இருக்கின்றது என்பது பற்றி பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் நியாய தீர்ப்பு எனும் வார்த்தை 108 முறை வருகின்றது. அவைகள் எல்லாவற்றிலும் அதிகமாக இயேசுதான் நியாய தீர்ப்பை பற்றி கூறியிருக்கின்றார். இயேசு சொல்லும்போது, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாக இருக்கும் என்று மத்தேயு 5:29-30 சொல்கின்றார். இது போக மத்தேயு 7:13 முதல் 29, 24:45, 25:46 ஆகிய வசனங்களில் எச்சரிக்கை கொடுத்தவரும் இயேசுதான். புதிய ஏற்பாட்டில் மற்ற எல்லாரை காட்டிலும் அதிகமாக நியாய தீர்ப்பை குறித்து பேசியது இயேசுதான். பலவிதமான நியாய தீர்ப்புகள் குறித்து புதிய ஏற்பாட்டில் இருக்கின்றது. முதலில் தன்னைத்தானே நியாயம் தீர்ப்பது, இரண்டாவது தேவனின் நியாய தீர்ப்பு, மூன்றாவது தனிப்பட்டவர்களின் நியாய தீர்ப்பு மற்றும் கடைசியான நியாய தீர்ப்பு. இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். முதலில் தன்னைத்தானே நியாயம் தீர்ப்பது. காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்று இயேசு கூறுகின்றார். ஒருவன் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்க தோன்றியிருக்கின்றது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாட்களில் நியாயம் தீர்க்கும் என்று யோவான் 9:39 யோவான் 12:48 பார்க்கின்றோம். அடுத்ததாக தேவனின் நியாய தீர்ப்பு. நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கின்றார் என்று யோவான் 8:50 பார்க்கின்றோம். அடுத்ததாக தனிப்பட்டவர்களின் நியாய தீர்ப்பு.
அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழு புழுத்து இறந்தான் என்று அப்போஸ்தலர் 12:23 பார்க்கின்றோம். அடுத்ததாக கடைசி நியாய தீர்ப்பு. யோவான் 5:28-27 அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகின்றது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு கொடுத்திருக்கின்றார். அவர் மனுஷகுமாரனாக இருக்கின்றபடியினால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கான அதிகாரத்தையும் இயேசுவுக்கு கொடுத்திருக்கின்றார் என்று யோவான் 5:22-27 பார்க்கின்றோம். மனிதர்கள் செய்யும் சில காரியங்கள் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்காமல் தடுக்கின்றது. அவை என்னவென்றால், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று நீங்கள் அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று 1 கொரிந்தியர் 6:9-10 பார்க்கின்றோம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் போன்றவற்றை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று கலாத்தியர் 5:19-21 சொல்கின்றது. மேலும் விரிவான நியாய தீர்ப்பின் காட்சிகளை வெளிப்படுத்தல் 20:11-15 வசனங்களில் பார்க்கின்றோம். மரித்தோர்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைவார்கள் என்று பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே இயேசு நியாய தீர்ப்பை குறித்து அதிகமாக பேசியுள்ளார். நியாய தீர்ப்பு விஷயத்தில் இயேசு பிதாவை போலத்தான். ஆனால் அதே சமயத்தில் புதிய ஏற்பாடு கிருபை மற்றும் அன்பை குறித்தும் போதிக்கின்றது. ஆனால் அன்பையும் கிருபையையும் அநேகர் புறக்கணிக்கின்றனர். புதிய ஏற்பாட்டில் கடைசி நியாய தீர்ப்பு நாள் குறித்தும் சொல்கின்றது. புதிய ஏற்பாட்டின்படி ஒவ்வொருவரும் நியாய தீர்ப்புக்கு பாத்திரர்தான். ஆனால் தேவன் இப்பொழுது எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று கிருபை மிகுந்தவராக இருக்கின்றார். அந்த கிருபையை ஜனங்கள் ஒதுக்கி தள்ளிவிட்டால் மிகவும் பயங்கரமான முடிவு அவர்களுக்கு உண்டு. எனவே இங்கே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ளது போலவே புதிய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் எச்சரித்தனர். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவன் அப்போஸ்தலர்கள், போதகர்கள், சுவிசேஷகர் என்று அனுப்பி ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றும் வரவிருக்கும் நியாய தீர்ப்பை குறித்தும் சொல்வதை பார்க்கின்றோம். எனவே இந்த விஷயத்தில் இந்த 2 ஏற்பாடுகளிலும் ஒற்றுமைதான் இருக்கின்றது என்பதே நிதர்சனமான உண்மை. கடைசியாக புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் உள்ள நியாய தீர்ப்பில் என்ன வித்தியாசம் இருக்கின்றது என்பது பற்றி பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் நியாய தீர்ப்பு அவர்கள் காலத்திற்குள்ளேயே நடந்தது. அதாவது இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தபோது அவர்கள் மரித்தெழுந்த பின் நரகத்திற்கு போவார்கள் என்று யாருமே சொல்லவில்லை. அவர்களது செயல்களின் நிமித்தம் அப்பொழுதே அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்கப்பட்டது. அவர்கள் மீதியானியராலும் அசீரியராலும் ஒடுக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டனர். எனவேதான் நாம் பழைய ஏற்பாட்டில் பல நியாய தீர்ப்புகளை காண முடிகின்றது. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் கானானியர், மோவாபியர், அம்மோனியர் மற்றும் பெலிஸ்தியர்கள் எல்லாரும் இஸ்ரவேலரை தண்டித்தனர். பிற்காலத்தில் எகிப்தியர், அரேமியர், அசீரியர் மற்றும் பாபிலோனியர்கள் வந்து அவர்களை ஒடுக்கினர். இந்த நியாய தீர்ப்புகள் எல்லாம் அவர்கள் காலத்திலேயே நடந்தேறிவிட்டது. பழைய ஏற்பாட்டில் இறந்த பின்பு வாழ்க்கையை குறித்தும் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. நரகம் என்று உண்டு என்றும் பாதாள அறைகள் இருக்கின்றது என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரியும். நரகத்தை பற்றி பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 33:22, யோபு 26:6, சங்கீதம் 9:17, சங்கீதம் 139:8, நீதிமொழிகள் 9:18 ஆகிய வசனங்களில் நாம் பார்க்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவன் எதிர்காலத்தை குறித்து அதிகமாக சொல்லியுள்ளார். பழைய ஏற்பாட்டில் அவர்கள் அவர்களது காலத்திற்குள்ளேயே நியாயம் தீர்க்கப்பட்டனர். ஆனால் புதிய ஏற்பாட்டில் எதிர்காலத்தில் நாம் நியாய தீர்க்கப்படுவோம் என்று சொல்வதை பார்க்கின்றோம். என்னை கேட்டால் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை விட புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் தான் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் மோசமானவர்களாக இருந்தாலும் கூட கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டிருக்கின்றோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்றோம் என்று 1 கொரிந்தியர் 6:11 சொல்கின்றது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பான். புதிய ஏற்பாட்டில் நாம் ஒரு தவறை மீண்டும் மீண்டும் செய்தாலும் அதை நாம் உணர்ந்து நாம் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டால் அவர் தமது கிருபையினால் அதை மன்னிக்கிறவராக இருக்கின்றார்.
அதற்காக நாம் தேவனுடைய கிருபையை விளையாட்டாக எடுத்துக்கொண்டு அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்தால் ஒரு நாள் அவரிடம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே பழைய ஏற்பாட்டில் தேவன் நியாயம் தீர்க்கும் தேவனாகவும் புதிய ஏற்பாட்டில் அன்புள்ள தேவனாகவும் இருக்கின்றாரா? பதில் இல்லை. இந்த 2 ஏற்பாடுகளிலும் தேவன் அன்பாகவே இருக்கின்றார். ஆனால் அதே சமயத்தில் தேவன் நீதியுள்ள தேவனாகவும் இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இனி வரவிருக்கும் பயங்கரமான நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள தேவன் மனிதர்களுக்கு தன்னுடைய அன்பையும் மன்னிப்பையும் தருகிறவராக இருக்கின்றார். இந்த அடிக்கடி கேட்கப்படும் இந்த கேள்விக்கு தெளிவான பதிலை தந்திருக்கின்றேன் என்று நம்புகின்றேன். உங்கள் கிறிஸ்தவ நண்பர்கள் இதே கேள்வியை உங்களிடம் யாராவது கேட்டிருந்தால் அவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். மேலும் பல தகவல்களையும் சத்தியத்தையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.